ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்ன விளாக் பெருந்துரை சில் விளாக் தாங்க. ஸோ தூரி எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தூரி இல்லை, எனக்கு தூரினே தான் வருதுங்க. இந்த வாட்டர் ஃபால், இந்த பலூன் வச்சு நம்ம மேலே போகிறதுல இது ஒரு இதுங்க. இது அப்படியே தலைகீழாக போகிற மாதிரி இருக்குங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ரவுண்டு தான், மேலேருந்து சல்லுன்னு போனோன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதனோட இது முடிஞ்சது. பார்த்திங்களா, தம்பி போகிறாங்க. இங்கிருந்து அந்த கீழே இறங்கும்போது தாங்க அந்த பயம் இருக்கும். ரிட்டன் மேலே போய் ரிட்டன் வரையில் அந்த பயம் இருக்காது. அவ்வளோதான், ஒரே ஒரு ரவுண்ட். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போகும்போது மட்டும்தான் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். நம்ம இங்கே அப்படியே குப்பரை கவுந்துருவோமோ அப்படின்னு நினச்சா யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஆனால் தம்பி சூப்பராக போயிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் தம்பியெல்லாம் தாட்டி விட்டதுக்கப்புறம் தான் நானும் போனேன். ஏன்னா ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் நாங்கள் போயிருக்கையில் ரொம்ப பயந்தேன். இப்போ 2வது டைம் போகும்போது அந்த பயம் இல்லை. எல்லாம் அப்படியே சரி ஓகே நம்ம விளையாண்டுடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைம் போகும்போது இதெல்லாம் அப்படியே கழுறுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தள்ளிருச்சு. அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க போகலாமா என்னமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையிலே இருந்தேன். பட் எந்த வெயிட்டாக இருந்தாலும் அதில் போகிறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இதுவும் அப்படி தான். இதுவும் நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது இதெல்லாம் போகவே இல்லைங்க. எங்கள் வீட்டில் அவர் மட்டும் தான் போயிருந்தார். இதையும் ரொம்ப தலைகீழாக இருக்குது, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நினச்சிட்டு நான் போகலை. அப்புறம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 2வது டைம், அதாவது ஃபஸ்ட் டைம் நான் போகும்போது எதை விட்டனோ, பயமாக இருக்குன்னு நினச்சி விட்டனோ, அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணிட்டேன். சரி ஓகே, ஒரு டைம் தானே ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாருமே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4-5 டைம் இதில் போனோம். ஒரே இது தான், ஆனால் திரும்ப 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 போகலாம். ஏன்னா மற்றதெல்லாம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்லா பெருசாக ஒரு மாதிரி சூப்பராக இருக்கிறத திரும்ப திரும்ப தோணும்ல விளையாடுற மாதிரி. அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம், திரும்ப திரும்ப அதை விளையாடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் எல்லா தூரியுமே 2-3 டைம் விளையாடுற மாதிரி இருந்தது. நாங்கள் கரெக்டாக தம்பி வெயில் டைமில் கூட்டிகிட்டு போகணும், அப்போ தான் தண்ணியில் விளையாடுறதுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சி போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் தம்பியும் சொல்லிட்டு இருந்தான் எப்போம்மா போகலான்னு. கிட்டத்தட்ட 2 மாதத்துல அவனும் கேட்டுகிட்டே இருந்தான். அவனே கேட்டு டயர்டாயிட்டான். இப்போதைக்கு இவங்க கூப்பிட்டு போகிற மாதிரி தெரியல, நம்ம கேட்டு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு மாதிரி ஆஃப் ஆகிட்டான். சரி அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்மளுக்கு வேலை எப்போ தான் இல்லைன்னு இருக்கு. ஊருக்குன்னு வந்துட்டோன்னா வேலைக்கு பஞ்சமே இல்லை. எதுக்கு போகிறோம், எதுக்கு ஓடுறோம், எங்கே போகிறோம் என்னன்னே தெரியாது. ஆனால் எங்கேயோ ஒரு பக்கம் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசி ஃபைனலாக சரி போயிட்டே வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்போது பார்த்தீங்கன்னா வெயிலெலாம் முடிஞ்சு மழையே வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக நாங்கள் போகிறதுக்கு முந்தின நாள் மழை வந்துருச்சு. அந்த அன்றைக்கும் பார்த்திங்கன்னா லைட்டான ஒரு மைல்டான வெயில், ரொம்ப இதாகவும் இல்லை. நாங்கள் லாஸ்ட் டைம் அம்மாவோடலாம் போயிருந்தப்போ நல்ல வெயிலாக இருந்துச்சு. ஆனால் நல்ல வெயில் போனாலும் சிரமங்க, ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாயிருது வெயிலில். இது ஒரு மீடியமான வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாத கிளைமேட்டில் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் தண்ணியெலாம் ரொம்ப ஜில்லுன்னு இந்த மாதிரி இருந்தது. ஆனால் சூப்பராக என்ஜாய்மெண்ட்லாம் சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் லாஸ்ட் டைம் நாங்கள் போவியில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் ஸ்கூல் ட்ரிப்ஸ் நிறையா வந்திருந்தாங்க. நிறையா பேர் ஸ்கூல் ட்ரிப் ஒரு ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டிகிட்டு வந்தனால பூரா குட்டீஸுக்கு தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு எங்கேயுமே போய் விளையாடுறதுக்கு எந்த இதுவும் இல்லை, எல்லாம் ஃபுல்லாக அவங்க தான் ஆக்கிரமிச்சிருந்தாங்க. எங்கேயும் பால்லாம் கிடைக்காது, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நாங்கள் லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா பெருசாக ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது, ரொம்ப பெருசாக இல்லை கூட்டம் இல்லை. அதனால் எல்லா விளையாட்டையுமே கிட்டத்தட்ட 1-2 டைம் விளையாண்டோம். ஸோ அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் விளையாண்டு முடிச்சு இந்த பால் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கங்கே ஓரமாக உட்காந்து ரெஸ்ட்டு, தனியாக உட்காந்து எடுக்கக்கூடாதுன்ட்டு பால்லெல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதையும் நாங்கள் புதுசாக ஒரு விளையாட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். இது என்ன பண்ணிட்டோம், அங்கே போய் ஒரு இடத்துல தனியாக பார்த்திங்கன்னா பால் எடுத்துகிட்டு போய் போட்டு அதில் படுத்துக்கிட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் நம்ம யாரையாவது தம்பி இல்லைனா வீட்டில் அவங்க யாராவது குப்புற தள்ள வேண்டியது, இந்த மாதிரி அதில் ஒரு புதுசாக ஒரு விளையாட்டை க்ரியேட் பண்ணி நாங்கள் தனியாக விளையாண்டுட்டு இருந்தோம். ஒரு 2 டைம் போங்காட்டி கொஞ்சம் சீக்கிரம் விளையாண்டு முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு டே அந்த சில் அவுட் பெருந்துரை போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபுல் டே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எல்லாமே விளையாண்டுட்டு வர மாதிரி இருக்கும், கரெக்டாக இருக்கும். அப்புறம் சாப்பாடும் இப்போ சூப்பராக தான் இருந்தது. ஃபுல்லாக ஒரு ரவுண்டு நாங்கள் எல்லா விளையாட்டையும் விளையாண்டு முடிச்சுட்டு திரும்ப சாப்பிட்டுட்டு திரும்ப மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது எல்லாமே. லாஸ்ட்டு ஃபைனல் அந்த 5 மணிக்கு க்ளோஸ் ஆக வரைக்குமே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் இல்லை. ஃபுல்லாக விளையாடுன்னு அப்படியே தம்பி ஓயாமல் விளையாண்டுட்டே தான் இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் முடித்து என்ன பண்ணோம், இந்த இடத்துக்கு தாங்க. இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக யாருமே இல்லை. நாங்கள் என்ன பண்ணோம், பால் ஒன்று எடுத்துகிட்டு போட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே தனியாக பாலை போட்டு படுத்துட்டோம். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் ஃபுல்லாக திரும்ப திரும்ப அதில் விளையாண்டுருந்தாங்க. நாங்கள் திரும்ப திரும்ப அது என்ன விளையாடுறது,
நம்ம தான் எப்போவுமே 2 டைம் போனாலே கொஞ்சம் போர் அடிக்கும்ல. தம்பிக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் நாங்கள் வந்து செகண்ட் டைம் போயிருக்கிறனால எங்களுக்கு போதும், இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் பரவாயில்ல. ஏன்னா மெயினாக ஸ்டெப்பு ஏறி இறங்குறதுல ரொம்ப டயர்டாயிருதுங்க. அதுதான் ரொம்ப டயர்டு. மற்றபடி போகிறது மேலேருந்து பால் வர்றது எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் அப்படி செம்மையாக இருந்துச்சு போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம். அப்புறம் லைட்டிங்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து கீழேருந்து மேலே ஸ்டெப் ஏறி போய் வரணும் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் டயர்டாயிருது. இதுவும் அப்படி தான். லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம் தெரியுங்களா, இது இந்த மேட்டை இல்லாமல் சல்லுன்னு இறங்கி வந்துட்டோம். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையெல்லாம் லைட்டாக வந்து காயமாயிருச்சு. நிறைய வந்து நமக்கு தெரியாமல் எதையாவது நம்ம விளையாண்டோன்னா அதுக்கு நமக்கு டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற, சில பார்ட்ஸ் டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அங்கே என்ன இருக்கோ மேட் போட்டு விளையாடணும் அப்படின்னா நம்ம மேட் போட்டு தான் விளையாடணும். நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு மேட் வேண்டாம், நம்மளே போயிடலான்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு போய் அதில் சில பல டேமேஜ் எல்லாம் ஆயிடுது. நீங்கள் அது யாரும் அந்த தப்பாக பண்ணாதீங்க. மேட் போட்டு போக வேண்டிய இடத்துக்கு மேட் போட்டு போங்க. பால் யூஸ் பண்ணி விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல பால் யூஸ் பண்ணி விளையாடுங்க. அதுக்கு எதிர்மறையாக நீங்கள் ஏதாவது பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான எஃபெக்ட் எங்களை மாதிரி நீங்களும் அனுபவிப்பீங்க. ஏன்னா எங்களுக்கு சைடில் கை இந்த விரல் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காயமாயிருச்சு. ஸோ அந்த தப்பு உங்களுக்கும் நடக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் கம்பல்சரி வந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மேட் போட்டு விளையாடுறது நான் சேஃபு. எல்லாமே மேட் அங்கங்கே எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை போய் எடுத்துகிட்டு வரதுக்கு யோசனை பண்ணிவிட்டு சரி அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினச்சி டக்குன்னு போயிடுறதுனால தான் பிரச்சனை. ஒரு சில இடத்துக்கு அவங்களே இருப்பாங்க, இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து தள்ளி விடுறதுக்குலாம் அவங்க இருப்பாங்க. பட் ஒரு சில இடத்துல இருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் யாராவது பெருந்துறை சில் அவுட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து போயிட்டு வாங்க. நல்ல ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே. திரும்ப ஏன் பட்ஜெட்னு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், இந்த விளாக் எல்லாலையுமே சொல்லியிருப்பேன். உண்மையிலேயும் கம்மியான பட்ஜெட்டில் செம்மையாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற இடம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.